இன்னைக்கு ஒருத்தன் ட்ரெயினில் கத்தி எடுத்து வெட்டுறான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றான் அப்படின்னா எங்கே தப்பு நடக்குது? எதை நீங்கள் சுதந்திரம்னு சொல்லி எந்த கேட்வே எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இந்த ஒருத்தன் ட்ரெயினில் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு வந்து பார்க்குறதுன்னு இல்லை, ஊருக்கு ஊர் இப்படி தானே சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதையும் வீடியோ எடுத்து நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் எம்ஜிஆராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களாடா? சிகரெட் அடித்து புகை விட்டாதான் நீங்கள் கெத்துங்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து படம் பார்த்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இவங்கெல்லாம் ஜுஜிபி எது இன்னைக்கு இந்த சிவகார்த்திகேயன் இவங்களோடலாம் சிறந்த நடிகைகள், சிறந்த இது அழகிகள்லாம் இருக்காங்க தெரியுங்களா? இன்ஸ்டாவில் போய் பாருங்க. ஒன்றும் இல்லை, இவனுங்க சொல்கிறானுங்களா 1500 கோடி வசூலாயிருச்சு. எந்த தேட்டரில் 1500 கோடி வசூலாச்சு? எந்த ஊர்லடா? செவ்வாய் கிரகத்தில் தனியாக தேட்டர் வச்சு படம் காட்டிட்டீங்களோ? வணக்கம் மக்களே, இது உங்கள் களம் டாக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்டர் நந்தவன நந்தகுமார் சார் தான் பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் திருத்தணியில் நேற்று நடந்திருக்கு. ஒரு வடமாநிலத்தில் 4 பேர் வந்து கொடூரமாக வெட்டுறாங்க. அது ட்ரெயினில் அந்த சரக்கு அடிக்கிறது, இதை மாதிரி விஷயங்களும் வீடியோ எடுத்து போடுறாங்க. பலர் விமர்சனங்கள் இதை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாக்கள் தான் இவங்களை வந்து இந்த மாதிரி ஊக்குவிக்குது. ஸோ படங்கள் வந்து ரத்தம், கத்தி, துப்பாக்கி இந்த மாதிரி படங்கள் வைக்கிறதும் இருக்குது. வன்முறைகள் அதிகமாக இருக்குது. பாரஞ்சித் போன்ற ஒரு படங்களில் ஒரு வன்முறை இருக்குது. ஸோ இது தமிழ் சினிமா தான் மக்களை கெடுக்குது, இளைஞர்களை கெடுக்குது, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கெடுக்குது நம்ம ஒரு பார்வை இருக்குது சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒரு முக்கியமான இது நீங்கள் இவ்வளவு படத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தமிழ் சினிமாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரத்த கலரியான ஒரு விஷயங்கள் தமிழ் சினிமாவில் தான் இருக்குது. அது குறிப்பிட்டு வந்து ரஞ்சித்துன்னு ஒரு பேர் வேணாம். ஏன்னா அவர் மட்டுமே ஏன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவர் இருக்கார். அப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவங்க படம் எடுக்கிறப்ப தான் அப்படி இருக்குதா? ஒரு மாநில படம் எடுக்கிறப்ப அப்படி தான் இருக்குதா? அப்போ மோகன்ஜி படம் எடுக்கிறப்ப அதில் வன்முறை இல்லையா? அப்போ வெற்றிமாறன் அவன் எடுக்கிறப்ப அதில் வன்முறை இல்லையா? படம் எடுத்தாலும் அவனுங்களாம் கத்தி எடுத்து வெட்டுறாங்க. இந்த அட்லிங்கிறவன் துப்பாக்கி எடுத்து சொல்கிறான். சங்கருங்கிறவங்களாம் துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க. முருகதாசு துப்பாக்கி. அப்போ துப்பாக்கியில் சுட்டா உங்களுக்கு அந்த சாவு சுமூத்தாக இருக்குது. கட்டி எடுத்து வெட்டுறப்ப தான் அந்த ரத்த கலரியாக தான் யாரை சொல்லணுங்கிறது இருக்குல்ல. அதனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு வன்முறை களத்தில் தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து என்னென்னா ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற ஒரு 80ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளையராஜாவோட படங்கள் அந்த ரம்யமாக இந்த காதலுக்கு வந்து கடிதத்தை ஒரு லவ் லெட்டரை கொடுக்கறதுக்கே பாதி படம் எடுத்துருவாங்க. பாதி படம் லவ் லெட்டரை கொடுக்கறதுக்கே. இன்னும் ஒரு சிலராகலாம் படம் பார்த்தீங்கன்னா அவன் லெட்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி செத்தே போயிடுவாங்க. படம் எண்டிங் அந்த காதலை சொல்கிறதுப்பே இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற முன்னேற்றம் எப்படி இருக்குது? எடுத்தோனையுமே மேட்ரு நடத்துகிறாங்க. காதலுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மேட்ரு. இப்படி தானே ஒரு சமுதாயம் கட்டமைப்பு இப்படி தானே. இப்போ என்ன பண்ணுறீங்க? எடுத்தோனையுமே மேட்ரு நடந்ததுக்கப்புறம் அதில் எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்குதுன்னா மறுபடியும் கல்யாணத்துக்கு வர்றீங்க. அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா போச்சுன்னா தான் காதலிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. உல்ட்டாவாக இருக்குல்ல. இந்த உல்ட்டாவோட கட்டமைப்பை யார் ஏற்படுத்துகிறா? சினிமாக்காரன் எங்கேருந்து கற்றுக்கிறான்? அவன் வானத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்துட்டானா? கிடையாதுல்ல. அவன் கற்றுக்கிற இடம் எங்கே? இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறத பார்த்து தானே அவன் பண்ணுறான். கத்தி எடுத்து வெட்டினதுனால எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வன்முறையை பார்த்துட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. வன்முறை இப்படியெல்லாம் பார்க்கறதுனால தான் அவன் படமே எடுக்கிறான். புரியுதுங்களா? வன்முறை எங்கேருந்து கற்றுக்கிறது? இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு டைரக்டர் எதை பார்க்குறான்னா அதுதான் படமாக எடுப்பான். இங்கே எல்லாருமே அவதாரம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை இல்லை, இப்படி தாங்க ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு அப்படி கற்பனை கட்டுறானுங்களா என்ன? அப்படி இல்லை. எல்லாருமே இங்கே வேடிக்கை பார்க்குறத எடுக்கிறாங்க. இல்லை சரி, அதனால ஒரு குறிப்பிட்ட சினிமா மேலே அந்த சாயத்தை பூசி இதனால தான் இப்படி நடக்குதுங்கிறது அது அறியாத மக்களோட தெரியாத விஷயங்கள், அறிவில்லாத மக்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள். புரியுதுங்களா? முதல்ல வந்து எதை நேசிக்கணுங்கிறதுக்கு நேசிப்புகள் வந்து தப்பாக இருக்குது. உங்களோட வாழ்வியலே தப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் ப்ராஸ்டியூஷன் பண்ணால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மூலையில் தனியாக பேசிகிட்டு இருந்தா ஊரில் இருக்க என்னங்கடா பேசுகிற அப்படிமா அவன் ஏதாவது பேசுனா அடிச்சிருவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரூமில் 2 பேர் இருக்காங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சட்டமே பாதுகாப்பு கொடுக்குங்க. அந்த மாதிரி 2 பேர் ரூமில் இருந்தாங்கன்னா முன்னாடியெல்லாம் ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உள்ளார தள்ளுவானுங்க. இப்போ எப்படி ஏதாவது கேஸ் இருக்குது? தனி மனித விருப்பம். அப்ப தவறை யாரை ஏத்துக்கிறா? ஓகே சார். சட்டமும் நாடும் நாட்டு மக்களும் தப்பை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? இங்க ஒருத்தன் ட்ரெயின்ல நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு வந்து பார்க்கறதுன்னு இல்லை, ஊருக்கு ஊர் இப்படி தானே சம்பவம் நடந்துட்டு இருக்குது.
அதை ஏன் வீடியோ எடுத்து நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? இதுக்கு கொந்தளிக்கிற நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் நடக்கிறது கொந்தளிக்க மாட்டீங்களா? அப்போ தெரிஞ்சாதான், உங்களுக்கு தெரிஞ்சாதான் பார்ப்பீங்க. அதாவது ஊரே கூடி பேசினாதான் அது பிரச்சனையாக தெரியும். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு ஒருத்தன் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான்ல, முன்னாடிலாம் ஊர்ல எல்லாம் நடக்குமா? பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வந்து அடிப்பான், ஏன்டா அவளை போட்டு அடிக்கிறான். இப்போ எல்லாம் கதவை செஞ்சு வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிறானுங்க. எந்த சமுதாயத்துக்குள்ளார இருக்கிறோம்? யாரை குத்தம் சொல்லுவீங்க? இந்த சமுதாய கட்டமைப்பை யார் ஏற்படுத்தியிருக்கா? சினிமாக்காரனா? படம் எடுத்து உங்களை வெட்ட வச்சுட்டானா? இல்லை சார், தொடர்ந்து இப்போ வட சென்னையில் நடக்கக்கூடிய படங்களை எடுக்கும்போதும் சரி, இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த கொங்கு மண்டலம் மதுரை சார்ந்த படங்களை எடுக்கும்போதும் சரி, இப்போ நம்ம வந்து மாரிசெல்வம் எடுத்த நம்ம மாமன்னன் படமே பார்க்குறோம். ஸோ மாமன்னன் படத்தை வந்து வடிவேலுக்கும் பகத் பாசிலும் ஒரு கான்வர்சேஷன் அந்த படம் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் வடிவேல் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொண்டாடினதை தாண்டி பாவி சிம்பா வந்து சமூக வலைத்தளத்தில் கொண்டாடினதை நீங்களும் பார்த்துருப்போம், நம்மளுமே பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே புரிதல் தவறாக மக்கள்கிட்ட இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், பட் ஆனால் புரிதல் வேற மாதிரி மக்கள்கிட்ட போய் சேருதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார். இல்லைங்க, ஒரு அடிமைப்பட்ட மக்கள் அதனோட விடுதலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அப்படி படம் எடுத்து காட்டுறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக சினிமாக்காரங்களை நல்லவன்னு சொல்கிறதுக்கு இல்லை, புரியுதுங்களா? நீ எப்படி காட்டணுங்கிறது இருக்குது. துப்பாக்கி கலாச்சாரம் வந்து உக்ரைன்லேயும் ஈரான்லேயும் இல்லாத இல்லை. நினச்சா கன் எடுத்து சுட்டுருவோம். ஆனால் அந்த ஊர்லேருந்து தான் ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் படம் வருது, புரியுதுங்களா? ஒரு பாரன் அந்த ஊர்லேருந்து தான் வருது. எது நினச்சா துப்பாக்கி எடுத்து கொன்னுருவோம், அங்கே சுட்ட அவ்வளோதான், செத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஊர்லேருந்து வர்ற இடத்துல இங்கே என்ன மாதிரி மனநிலையில் இருக்கானுங்க இருக்கு இல்லையா? கிரியேட்டர்ஸ் இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸும் வந்து தற்குறியான மாறி இருக்கானுங்க. கிரியேட்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, மற்ற வரப்போகிற சமுதாயத்தை எப்படி கட்டமைக்கணும் கிரியேட்டர்ஸே கிடையாது. இங்கே தற்குறியான கிரியேட்டர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை, புரியுதுங்களா? அது மாதிரி எடுக்க போகிறவன் வந்து எதை பார்க்குறானோ அதை எடுக்கிறாங்கிறது ஒரு பக்கத்துனாலும், இப்படி இருக்காங்களே இவனுங்களை நம்ம எப்படி மாற்றி காட்டலாங்கிற இடத்துக்கு எவனுமே வரல. ஊர் எப்படியோ அதே மாதிரி நம்மளும் எடுத்துருவோம் அப்படிங்கிறது இந்த நோக்கம் வந்து தப்பு. ஆக்சுவலி நம்மளை தாண்டி இப்போ இரானியத்தில் வந்து இரானியன் மூவியில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். தமிழ் சினிமா பல இடங்களில் எடுத்துக்காட்டு அங்கே வந்து மோசமான அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற படங்கள் எப்படி இருக்குது, இப்போ நம்ம சுதந்திரமாக நம்மளால ஒரு படம் எடுக்க முடியும், இரானியத்தை அப்படி பண்ண முடியாத ஒரு பார்வையுமே இருக்குது. இவ்வளவுலயும் அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்றது. பட் ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம சுதந்திரமான ஒரு நாட்டில் படம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த படத்தை பற்றி பெருமைகள் நம்ம நிறையா பேசணும். இதுக்கு ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் தமிழ் சினிமாவில்? அதைத்தான், அதை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. அந்த டேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு தற்குறியாக இருக்காங்கன்னு தெரியுதா? நான் வந்து பெரிய டேரக்டர்ஸ் சின்ன டேரக்டர்ஸ் சொல்ல, எல்லா டேரக்டரும் ஒட்டுமொத்த டேரக்டரே சொல்கிறேன். நீங்கள் வந்து பெரிய ஆக்ஷன் படம் எடுக்கிறவனும் சரி, ஒன்றும் இல்லாத படம்னு நீங்கள் அப்படியே ஒரு படத்தை எடுத்தாலும், கடைசி விசான்னு ஒரு படம், யாரையும் கொலை பண்ணல, எதுவுமே பண்ணலை, அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? அதே மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு? காக்கா முட்டைன்னு ஒரு படம். இந்த காக்கா முட்டைங்கிற ஒரு படத்தை தான் நீங்கள் வந்து கொண்டாடுறதுக்கான இடத்துக்கு வரீங்களோ, அந்த காக்கா முட்டை மாதிரி இருக்கிற எத்தனையோ ஃபெயிலியர் படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எவனாவது பார்த்துருக்கானா? யாரை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க? உங்களுக்கு கதாநாயகனா துப்பாக்கி வச்சுக்கிட்டு போஸ்ட் போட்டால் தான் நீங்கள் அவனுக்கு தான் நீங்கள் கொடி பிடிச்சி இது பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, கட் அவுட் வச்சு. இல்லை சார், இதில் யார் சமரசம் பண்ணிக்கணும்னு ஒரு கேள்வி. யார் சமரசம் பண்ணிக்கணும்? இல்லை வந்து திரைப்பட நாங்கள் சமரசம் பண்ணிக்கணுமா, இல்லை இயக்குநர்களாக நீங்கள் சமரசம் பண்ணிக்கணுமா? முதலில் போடுறவங்க இருக்கான்ல, பணம் போடுறவங்க. இப்போ வந்து பல படங்கள்ல இப்போ வந்து ஹீரோ வந்து போதைப்பொருள் கடத்துவார், கொலை பண்ணுவார், திருடுவார், குடிப்பார், பயங்கரமாக மாசா டான்ஸ் ஆடுவார். நீங்கள் இதனால் அவனுக்கு எதை கற்பிக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஒரு விஷயங்க, சினிமாங்கிறது டீம் ஒர்க். ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் முடிவு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கதையை யோசிக்கிறப்பவே அந்த கதையில் நான் தண்ணி அடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டு அதை நான் பண்ண மாட்டேன். எம்ஜிஆர் இருக்காரு சார், புரியுதுங்களா? அதை ஏன் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வர்றீங்கல்ல, ஆனால் எம்ஜிஆராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களாடா? எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு விஷயத்த லைவில் இருக்கணும்ல. சிகரெட் அடித்து புகை விட்டாதான் நீங்கள் கெத்துங்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து படம் பார்த்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் சிகரெட்டு கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் வியாபார உத்தியை நடத்துகிறீங்க, புரியுதுங்களா? உங்களோட நோக்கம் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே. சரி, பணம்லாம் சம்பாதிச்சிட்ட, எல்லாத்தையும் கொடுத்துட்ட, கடைசியில் பணத்தை வச்சுக்கிட்டா நீ போகிற? பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணிட்டு போனோங்கிறது இருக்கணும்ல. நீ எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போனதில் அதில் எந்த பிரயோஜனம்? ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டி தான் வச்சிருக்காரு, அவர் எங்க? ஏதோ கோயில் கட்டினாருங்கிறதுக்காக அது பக்கத்தில் ஒரு சிலையை வச்சுருக்காங்க. ஆமாம்,
இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த சிலையும் எடுத்து விற்றுருவாங்க. அது ஒரு இரும்பு சிலை, கல்லில் இல்லை. கொஞ்ச நாள் போச்சுன்னா அதையும் உருக்கி விற்று முடிச்சிருவாங்க. அது எல்லார் பார்வையிலையும் படுறதுனால தான் அது இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. சீரியஸா எந்த அளவுக்கு நாட்டோட வறுமை நிலை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இரும்பு தெடி கோயிலெல்லாம் சிலையெல்லாம் கல்லாக இருக்கிறதுனால தான் இன்னும் காணாம போகாமல் இருக்குது. ஆமாம், நிறைய விஷயம் இருக்குதுங்க. ஒரு ஒரு தனி மனித மாற்றம் கிடையாது. ஒரு ஒரு கூட்டமைப்பு இருக்காங்க, மேலே இருக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் ஒருத்தர் நடத்துகிற முடியுமா? எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேணாம் இப்படி ஒரு படங்கள் வேணாம் அப்படின்னு. நீங்கள் 10 படம் வந்து கடைசி விவசாயி மாதிரியோ இல்லைன்னா ஒன்றுமே வன்முறையே இல்லாத படங்கள், குழந்தைங்களை வச்சு படம் எடுங்களேன். குழந்தைங்களை வச்சு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களா? ஒரு அஞ்சலி மாதிரி ஒரு படத்தை ஏன் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடாதா? ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் குழந்தைங்கவே இங்கே கிடையாதா? எல்லாம் வளர்ந்துட்டாங்களா? இல்லை குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் குழந்தைங்களா இல்லை, அதெல்லாம் குட்டிச்சாத்தானா இருக்குது. சரி, அப்படியே குட்டிச்சாத்தான ஒரு மைடியர் குட்டிச்சாத்தான் படமாவது நீங்கள் எடுக்கிறீங்களா? என்னத்தை சொல்கிறது? ஓகே சார், இப்போ தொடர்ந்து தமிழ் சினிமாக்களில் வந்து சாதி சார்ந்த படங்கள் வருது இல்லை சார்? நம்ம வந்து இப்போன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்ம தேவர்மங்கலேருந்து கவுண்டர்லேருந்து நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ வர்ற படங்கள் வேற மாதிரியான ஒரு வன்முறையை தூண்டுதா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. சிலவங்க வந்து ஏன் இந்த படம் எடுக்கிறீங்க, சிலவங்க வந்து பல விமர்சனம் நம்ம பார்க்குறோம். சாதியே இல்லை, இங்கே ஒரு சாதி படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, பட்டியல மக்கள் நாங்கள் வந்து இயல்பாக தான் பார்க்குறோன்ற ஒரு பார்வையும் பொதுமக்கள் பேசுகிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம புதுக்கோட்டை தஞ்சாவூரில் இன்னுமே இரட்டை கோலம்பரம் இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர்னு சொன்னீங்க, உங்கள் ஊர்லேயுமே அந்த சாதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்க தானே சார் செய்யுது? இல்லைங்க, ஒரு விஷயங்க, அதாவது ஒட்டுமொத்த சினிமாவில் வந்து இப்போ ஜாதி படம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு இல்லை. அவங்கவுங்களுக்கு இடம் கிடைக்கிறப்ப நான் யாருங்கிறது நிரூபிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு காலத்தில் நீங்கள் சினிமா உலகத்தில் வந்து பிராமண சமுதாயம் மட்டும்தான் அப்படிங்கிற கட்டமைப்பு. நீங்கள் பாலச்சந்தர் அந்த காலகட்டங்கள் அவர் எடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உள்ளார சினிமா ஒர்க்கர்ஸ் வரைக்குமே அவங்களோட அந்த கிரியேட்டர்ஸ் வரைக்கும் அவங்களோட கட்டமைப்பில் தான் இருந்தது. அடுத்தவள பாரத ராஜான்னு ஒருத்தர் உள்ளார வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? அந்த தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், இது மாதிரி உள்ளவங்களாக ஒரு கட்டமைப்பு. அப்போ அது சேர்ந்த மக்களாகவே சினிமாக்குள்ளார ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விடுத்து இடைப்பட்ட காலங்களில் ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயம் மாதிரி யார், சங்கர், முருகதாஸ், இவங்கெல்லாம் எந்த ஜாதி குறியீடுகளே காட்டாமல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நீங்கள் இதை பற்றி பேசலை. புரியுதுங்களா? ஒரு பாலச்சந்தர் படம் எடுக்கிறப்ப பிராமண படம் அப்படின்னீங்க, பிராமணத்தை துவேஷம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அவரோட படங்கள் எல்லாமே உறவு முறைகளை ஒரு திருச்சி பேசுகிற விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் அவர் மேலே ஒரு வன்மத்தை கக்குனீங்க, ஒரு கிரியேட்டர் மேலே, ஒரு இயக்குனர் சிகரம் அவர் மேலே, இயக்குனர் இமயம் அப்படிங்கிறப்ப அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு வன்முறையான விஷயங்கள்லாம் நடத்துகிறீங்க. ஆமாம், அவரு கூட சேர்ந்துட்டாரு கமலஹாசன், அதனால தான் தேவர் மகன்லாம், நீங்கள் தேவர் மகன் டைட்டில் வைக்கவே விடலையே. அந்த ரேஞ்சில் எல்லாம் புரியுதுங்களா? ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரி படங்களை நீங்கள் உருவாக்குறப்ப அவங்கள என்ன மாதிரி நீங்கள் கிரிட்டிஸ் பண்ணீங்க, ஏற்றுக்கிட்டீங்களா? எதுவும் கிடையாது. சரி, அவனும் நாங்களும் இப்படி இல்லடாங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவனும் இருக்கும்ல, அதை காட்டுறதுக்கு தான் நாங்கள் வந்து அடிமை கிடையாதுடா, எங்களை அடிமைப்படுத்துனீங்க, ஆனால் அந்த அடிமையிலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வந்தோங்கிற அவனோட ஒரு இது இருக்கும் இல்லையா, அதைத்தான் அவனுங்க காட்டுறானுங்க. யார்? மாலினி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் அந்த இடத்துக்கு நவுறாங்க. நீங்கள் எல்லாம் அங்கே அவன் செஞ்சான், முன்னாடி அவன் செஞ்சான், அப்புறம் அவன் செஞ்சான், இப்போ இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் வர போகிறவன் எப்படி செய்வான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஆமாம், சினிமா படம்னு ஒன்று இல்லைன்னா எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது என்னோட இது. இல்லை சார், இப்போ தொடர்ந்து நம்ம படங்கள் அதை மாதிரி பார்க்குறோம், சாதி சார்ந்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது அடுத்த சமுதாயத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்ற ஒரு எனக்கு வந்து சினிமாக்கள் வந்து உலகளாவே அரசியல் பேசியிருக்கு, முற்போக்கு சிந்தனை பேசக்கூடியது, சமூக கட்டமைப்பு பேசக்கூடியது, எல்லாரும் சமன்றது பேசக்கூடியது, பெரியார் தத்துவத்தை பேசுகிறோம், அம்பேத்கரை பேசுகிறோம். இது எல்லாமே ஈஸியான மக்களுக்கான அறிவு கடத்தல்னால் ஈஸியாக வந்து சினிமா தான். இது இயக்குனருக்கான ஆகச்சிறந்த மிகப்பெரிய பொறுப்பு கருவியாக நம்ம தமிழ் சினிமாவை பார்க்குறோம். பட் ஆனால் அந்த சினிமாவை இப்போ உள்ள இயக்கவே எப்படி இல்லைங்க, இயக்குனர் மேலே மட்டுமே நம்ம திணிக்க முடியாதுங்க. இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். மக்களை வேலை செஞ்சுட்டு வந்தவனை உட்கார்றப்போ அவனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதுவே இன்னைக்கு எல்லாருக்கும் பொழப்பு கிடையாது, அப்படி ஆக்கிட்டானுங்க. இன்னைக்கு வந்து சினிமா ஒரு நேரத்தில் நடிகனாக இருந்தான், நடிகன்னா குறிப்பிட்டு காட்டலாம், மோகன் இருந்தார், ராமராஜன் இருந்தார், முரளி இருந்தார்னு குறிப்பிட்டு காட்டலாம். இன்றைக்கி அப்படி எவனையுமே காட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நடிகன். ஒரு இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து, ஒரு ஃபேஸ்புக் வந்ததுலேருந்து, எவன் கையிலெல்லாம் ஃபோன் இருக்கோ அவன்லாம் நடிகன் ஆகிட்டான். உங்களுக்கு நல்லா தெரியுமா?
கமலஹாசனோட சிறந்த நடிகர்கள் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தோட சிறந்த நடிகர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜுஜிபி. எது இன்னைக்கு இந்த சிவகார்த்திகேயன் இவங்களோடலாம் பிற சிறந்த நடிகைகள், சிறந்த இது அழகிகள்லாம் இருக்காங்க தெரியுங்களா? இன்ஸ்டாவில் போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற எக்ஸ் தளம்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் நம்ம போய் பார்க்குறோம். அப்போ இவ்வளவும் கையில் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை புரியும். வாழ்க்கையை புரியாத கட்டமைப்புக்குள்ளார இந்த உலகம் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஒரு நியூக்ளியர் பாம்பு சொல்கிறாங்க இல்லையா, ஜப்பானில் போட்டானுங்களே ஹிரோசாமி நாகசாகியில் போட்ட அந்த லிட்டில் பாய் அப்படிங்கிறது, அது மாதிரி இங்கே 5 போட்டால் கூட திருந்த மாட்டாங்க. சீரியஸா. ஓகே சார். இப்போ மேக்ஸிமம் இப்போ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து முயற்சி செய்ய பல மக்களை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் நம்ம சாலிகிராம பக்கம் போனோம்னா நடந்துக்கிட்டு சாப்பிடாம டீ குடிக்காம டீயை மட்டுமே குடிச்சுக்கிட்டு அங்கே இலவச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சினிமாவுக்கு முயற்சி பண்ணுற எத்தனையோ மனிதர்கள். எத்தனை பேர் என்னைய சொல்லுங்க, அதானே என்னைய குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்கள் இப்படி தானே வாழ்ந்தீங்கன்னு அதை சொல்லிட்டு போங்க. சார் சொல்லுங்க சார், நீங்களும் இருக்கீங்க. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு டக்குன்னு பிரபலம் ஆயிடுறாங்க, டக்குன்னு படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து தவறான புரிதல். இப்போ வந்து நிறைய வீடியோக்களில் வந்து பெண்கள் வந்து ஒரு மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க, அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குது. இது என்ன மாதிரியான பார்வை சார் இது? ஏன்னா திறமையான மனிதர்கள் நிறைய பேர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே பணத்தோட அடிப்படையில் தான். புரியுதுங்களா? ஒரு பொம்பளை கஷ்டப்படுறதுக்காக உடம்பை விற்ற காலங்கள் போயிடுச்சு. இப்போ வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக அப்போ உடம்பை யார் காட்டுறாங்களோ அவங்கள தான் ஈஸியாக நம்ம கூப்பிட முடியும். அப்போ உடம்பை காட்டுற விஷயங்கள் எந்த ஊடகத்தில் இருக்குது? இன்ஸ்டாவில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்கள ஃபோன் நம்பர் கொடுத்து கூப்பிட்ற அளவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா கிடையாது. இங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, சுய சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு இதெல்லாம் யாரால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா இது டீச்சிங், ப்ராப்பரான டீச்சிங் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து கல்வியலில் வந்து கல்வி சரியாக இருக்குது அப்படின்னு இல்லை. ஒரு வாத்தியார் கம்பெடுத்து இன்றைக்கி அடிக்க முடியுமா மாணவனை? கஷ்டம் சார். அடித்தது வரைக்கும் உங்கள் சமுதாயம் எப்படி இருந்தது? இந்த மாணவர்கள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்தது? அடியை நிப்பாட்டணும்னு இன்னைக்கு சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குது? அப்போ புரியுதுங்களா? 5 வளையாதது 50 வரைக்கும் வளையாதுங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு இந்த அடியை நிப்பாட்டி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷம் வளர்ந்த பிள்ளைங்களை பார்க்குறீங்கல்ல. இன்னைக்கு ஒருத்தன் ட்ரெயினில் கத்தி எடுத்து வெட்டுறான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றான் அப்படின்னா எங்கே தப்பு நடக்குது? எதை நீங்கள் சுதந்திரம்னு சொல்லி எந்த கேட்வேலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? சட்டத்தை திருத்தம் வைப்பது எங்கே நடத்தணும்? சட்டத்தை கட்டுப்பாடு அமைக்கிறது எங்கே நடத்தணும்? ஒருத்தனை கொலை பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லதா, கொலை பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது சரியா? எது தூண்டுறீங்க? எங்கே சட்டத்தை? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உட்காந்து ஒருத்தன் பேசினாப்புல எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியாது. இது ஒரு கூட்டமைப்பு. கூட்டம் சரியா இல்லை. கூட்டம் வந்து தனித்தனியாக நின்று அவன் வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கூட்டமாக இருந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை எவனுக்குள்ளாருமே கிடையாது. அவன் தன் குடும்பமும் இல்லை, அவன் வாழ்க்கைக்கு பார்த்துட்டு இருக்கான். தன் குடும்பம் கூட கிடையாது. அவங்கவுங்க குடும்பம்னாங்க, பொண்டாட்டி புருஷன் உள்ளார போய் பார்த்தா பொண்டாட்டி ஒருத்தனோட போடுறதுக்கான், புருஷன் வேற ஒருத்தியோட போயிட்டு இருக்கான். இது குடும்பமா? கட்டமைப்பே தப்பு இல்லைங்க, ரொம்ப வெரி ராங். ஓகே சார். 2025 தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கா, ஆரோக்கியமற்று இருக்கா சார் உங்கள் பார்வையில்? இல்லைங்க, நாசமாய் கிடக்குதுன்னு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இல்லை சார், பொதுவாக இப்போ வந்து 2020 வந்து பெரிய தலைவர் ஹீரோக்கள் படங்கள் எதுவுமே ஓடலைன்றது நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு போகல. ரஜினி படம் கூலியாக இருக்கட்டும், குட் பை டாக்லியாக இருக்கட்டும், இல்லை தக் லைஃப் இந்த மாதிரி படங்கள் இருக்கட்டும், சின்ன சின்ன படங்கள் நல்ல வரவேற்படுத்திட்டே இருக்குது. பெரிய நடிகர்கள் ஏதோ தப்பு பண்ணுறாங்களோ, இல்லை சில நடிகர்கள் கரெக்டாக இருக்காங்களோ ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லைங்க, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னோட தேட்டர் லிமிட் வந்து முக்கி தமிழ்நாட்டில் தேட்டரு 1700 தேட்டர் என்னமோ சம்திங், 1800 சம்திங், அவ்வளோதான் சார். இவ்வளோ தான் தேட்டரு. ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட கனவு, என்னோட வருமானம் கிட்டத்தட்ட 5000 தேட்டருக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். புரியுதுங்களா? என்னோட தகுதியும் என்னோட வாழ்வியலும் ஒரு சாதாரணமான ஒரு 800 போகிற லெவலில் தான் என்னோடய வாழ்க்கையும் என்னோட சூழலும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஃப்ளைட்டில் போகணுங்கிற ஆசைப்பட்டதுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது வருமானமாக நல்லபடியாக ஓடிடுச்சு ஓடலைங்கிறதுலாம் இருக்கா என்ன? இது எந்த விதத்தில் சரி? கற்பனைக்கு என்றைக்குமே பதில் சொல்ல முடியாதுங்க. வருமானம் இல்லையா இருக்கா அப்படின்லாம் நீ எதை எதிர்பார்க்குற? உன் வருமானத்தோட எண்டு என்ன? நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இவனுங்க சொல்கிறானுங்களா 1500 கோடி வசூலாயிருச்சு. எந்த தேட்டரில் 1500 கோடி வசூலாச்சு? எந்த ஊர்லடா? செவ்வாய் கிரகத்தில் தனியாக தேட்டர் வச்சு படம் காட்டிட்டீங்களோ?
ஏலியன்ஸ்லாம் வந்து அங்கே உட்காந்து படம் பார்த்துருச்சோ, இப்படி ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? எங்கேருந்து உங்களுக்கு வசூல் வந்தது? வசூலாயிருச்சு. 250 கோடி ரூபா சம்பளம், அடுத்தாப்புல 400 கோடி ரூபா சம்பளம். 400 கோடி ரூபா சம்பளம் எங்கடா வாங்கினீங்க? ஏதாவது ஒரு நாங்கள் இந்த சம்பளம் வாங்கியிருக்கான்னு எவனாவது இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோம், ஓகே ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வவுச்சர் ஒன்று போட்டு கையெழுத்து வாங்குறீங்களே. இந்த கம்யூனிட்டி இந்த 400 ரூபா சம்பளம், இந்த 400 கோடி ரூபா சம்பளம் வாங்கின எந்த கம்யூனிட்டியாவது ஒரு வவுச்சர் காட்டியிருக்கு? சமூகம் தப்புங்க, சமூக கட்டமைப்பு தப்பு. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருந்தால் பைத்தியகாரம் வாங்கி, அதனால தான் இவங்களுக்கு பைத்தியகாரனாகவே நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பைத்தியமாகவே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம். ஓகே சார். சார், உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்திய எங்கள் நிலையத்திற்கு ஒரு இப்படி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி சார். நன்றி. ஓகே.